நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு மிருகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து கிட்ட போயிடாதீங்க. நம்மள மாதிரியே சிரிக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்கு. ஒரு 3 செகண்ட் கொடுக்குற ஸ்பீடா யோசிங்க. நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட அந்த விலங்கோட பொம்மையை கிஃப்ட் பண்ணிருக்கலாம். எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். கரடியை பத்தி தான் இப்ப நாம சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போறோம். சில வகை கரடிகள் சந்தோஷமா இருக்கும்போது நம்மள மாதிரி முகத்தை சுருக்கி பல்ல காட்டி ஈன்னு சிரிக்குது. இது ரொம்ப அரிதான ஒரு காட்சி. ஆனா இது உண்மையான இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. கரடிகள் சுமார் 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமியில தோன்றிய ஒரு பாலூட்டிகள்னு சொல்லப்படுது. அதாவது டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் வந்த உயிரினங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கரடியை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. கரடிகள் குளிர்காலத்துல ரொம்ப நாளுக்கு தூங்குன்ட்டு நமக்கு தெரியும். ஆனா அது வெறும் தூக்கம் மட்டுமில்ல, அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதய துடிப்பை கூட ரொம்பவே மெல்லமா குறைச்சிக்குது. சுவாசம் மெதுவா நடக்குது. ஆனா அவங்க முழுசா தூங்க மாட்டாங்க. தேவைப்பட்டா எந்திரிச்சு நடமாடவும் செய்வாங்க. கரடியோட பாதச்சுவடுகள் ஒவ்வொரு வகைக்கும் வித்தியாசமா இருக்கும். இதை வச்சு இது என்ன வகையான கரடின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கரடியோட கால் தடமும் தனித்துவமா இருக்குமாமா, நம்ம கைரேகை மாதிரி. பொதுவா காட்டுல இருக்கக்கூடிய கரடிகள் 20 இருந்து 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. ஆனா சில கரடிகள் மிருக காட்சி சாலைகள்ல 50 வருஷம் வரைக்குமே கூட உயிர் வாழ்ந்திருக்கு. 2 கால்ல கொஞ்ச தூரம் நடக்கும், மரத்துல ஏறும், நீச்சல் நல்லா அடிக்கும். இதுங்களுக்கு ரொம்ப நல்ல மோப்ப சக்தி கூட இருக்கு. சின்ன சின்ன கருவிகளை கூட பயன்படுத்த கத்துக்குதுன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரியும் இது நடந்துக்குது. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.